வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை நாளை வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்விற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றும். பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை. வருவாயை பெருக்க நடவடிக்கை இல்லை. சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரை. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 டிஎம்சி நீர் திறக்க காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற பட்ஜெட் விவாதத்தில் பாக்கெட்டில் உள்ளது யார் படம் என பன்னீர்செல்வத்திற்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே காரசார விவாதம். இமாச்சல பிரதேசத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 157 அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை வெளியிடுகிறார். இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் செயல்பட்டார். இவர் கடந்த 2017 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை நாட்டின் குடியரசுத் தலைவராக செயல்பட்டார். இதனிடையே ராம்நாத் கோவிந்த் தன்னுடைய அரசியல் தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுயசரிதை புத்தகத்தை எழுதியுள்ளார். இந்த புத்தகத்திற்கு இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை, என் போராட்டங்கள் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகம் நாளை டெல்லியில் வெளியிடப்பட உள்ளது. இந்த புத்தகத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடுகிறார். டெல்லியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை அவரது முன்னிலையில் வெளியிடுகிறார். தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்விற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் 2026 முதல் 2027 ஆண்டுக்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான 3வது நாள் விவாதம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அரசின் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து பேசினார். அப்போது தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு முறை சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது என்றும், தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை இத்தேர்வு முறை பெரிதும் பாதிக்கிறது என்றும், நீட் தேர்விற்காக வரம்பின்றி அதிக அளவில் கட்டணம் வசூலிக்கும் பயிற்சி மையங்கள் பெருகுவதற்கு வழிவகுத்துள்ளது என்றும், மாணவர்களின் கவனத்தை பள்ளி பாடத்திட்டத்தை பயில்வதிலிருந்து திசை திருப்பி நீட் பயிற்சியில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்த கட்டாயப்படுத்துகிறது என்றும், இதனால் நீட் தேர்வு அகற்றப்பட வேண்டும் என்றும் அருண்ராஜ் தெரிவித்தார். இந்த தனி தீர்மானத்தை எதிர்த்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மற்ற கட்சிகள் இந்த அரசின் தனி தீர்மானத்திற்கு வரவேற்பு தெரிவித்தனர். இதையடுத்து நீட் தேர்விற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட அரசின் தனி தீர்மானம் சட்டசபையின் முடிவிற்கு விடப்பட்டது. மறுப்போரே இல்லை என்பதால் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியுள்ளதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்தார். பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் இல்லை, வருவாயை பெருக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவையில் நடைபெற்ற பட்ஜெட் விவாதத்தின் போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழக சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் இல்லை, அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு வெற்றி என பெயர் மாற்றி உள்ளீர்கள் என்றும், தமிழ்நாட்டில் உள்ள 40,000 அரசு பள்ளிகளிலும் தரமும் உயர்த்தப்பட வேண்டும், அதற்கு உரிய நிதி ஒதுக்கப்பட வேண்டும். அவையில் திறம்பட பேசும் அமைச்சர் ராஜ்மோகன் 40,000 பள்ளிகளுக்கு தேவையான நிதியை கேட்டு பெறுவார் என நம்புகிறேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் பேசாமல் செயல்படுவோம் என்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் சில இடங்களில் பேசினால்தான் தீர்வு காண முடியும் என்றும், தமிழகத்திற்கு நிதியை பெற மத்திய அரசிற்கு கடிதம் எழுதினால் மட்டும் போதாது, பேச வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறைகளில் 13,30,000 பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றும், காலி பணியிடங்களை படிப்படியாக நிரப்பினால்தான் அரசின் திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்றும், ஆட்சிக்கு வந்தவுடன் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறினீர்கள். அதனை செயல்படுத்த வேண்டும். பொதுப்பணித்துறை நிறுவனங்களில் 1,50,000 காலி பணியிடம், மின்சாரத்துறையிலும் பல காலி பணியிடங்கள் உள்ளன.
மின்துறையில் அதிக காலி பணியிடங்கள் இருப்பதன் காரணமாகத்தான் அதிக மின்தடைகள் ஏற்படுகிறது என்றும் தட்கல் முறையில் விண்ணப்பித்து காத்திருக்கும் 65,000 விவசாயிகளுக்கு உடனடியாக பம்பு செட் தரப்பட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சீமை கருவேல மரங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொரோனா காலத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுத்த அரசு அதிமுக எனவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி அதிமுக ஆட்சி காலத்தில் கடன் சுமை குறைவாக இருந்தது. சொத்து வரி குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 டிஎம்சி நீர் திறக்கும்படி காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பிறப்பித்த உத்தரவை காவிரி மேலாண்மை ஆணையம் உறுதி செய்துள்ளது. கர்நாடகம் மற்றும் தமிழகத்திற்கு இடையே காவிரி நீர் திறந்து விடுவது தொடர்பான சிக்கல்கள் பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதனை முறைப்படுத்துவதற்காக உச்சநீதிமன்ற உத்தரவின் பெயரில் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. அதனுடன் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு என்ற மற்றொரு அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 139வது கூட்டம் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் இன்று கூடியது. காவிரியிலிருந்து ஆகஸ்ட் மாதத்தில் திறந்துவிடப்படும் தண்ணீர் குறித்து விவாதிப்பதற்கான இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், புதுச்சேரி மாநில அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 டிஎம்சி நீர் திறக்க வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு சார்பில் கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த சூழலில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டமும் இன்று பிற்பகலில் கூடியது. அதன்படி காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 டிஎம்சி நீர் திறக்கும்படி காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பிறப்பித்த உத்தரவை ஆணையம் உறுதி செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற பட்ஜெட் விவாதத்தின் போது பாக்கெட்டில் யார் படம் உள்ளது என்று பன்னீர்செல்வத்திற்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. தமிழக சட்டசபையில் பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் 3வது நாளாக இன்று தொடங்கியது. சட்டசபை கூட்டம் தொடங்கியதும் முன்னாள் முதலமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான பன்னீர்செல்வம் பேசினார். அப்போது தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசின் நிதிநிலை அறிக்கையானது ஏமாற்றின் வடிவமாக ஜொலிக்கும் பட்ஜெட், செய்வதை மட்டும்தான் சொல்வோம் என கூறி அள்ளி தெளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு மறந்துவிட்டது என்றும், தமிழக வெற்றிக் கழக அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை பெயர் மாற்ற பட்டியல் போல் உள்ளது என்றும், உரிமை தொகை உயரவில்லை, 6 சிலிண்டர் என எந்த அறிவிப்பும் வராததால் மகளிர்களுக்கு ஏமாற்றம் என்றும் தெரிவித்தார். மேலும் திருப்புகின்ற பக்கமெல்லாம் திமுக ஆட்சியின் திட்டங்களே பட்ஜெட்டில் உள்ளன. புதிய அரசின் திட்டங்களை தேடுகிறேன் தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பன்னீர்செல்வம் பேச்சிற்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதில் தெரிவிக்கும் போது 5 ஆண்டுகளுக்குள் சொன்னவற்றை நிறைவேற்றுவோம். பன்னீர்செல்வம் சொல்வதை போல் 3 மாதத்தில் செய்து சரித்திரம் படைக்க முடியாது என்றும், நீங்கள் இடமாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிப்பாட வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அம்மாவால் 3 முறை முதலமைச்சராக்கப்பட்ட ஓபிஎஸ் பேச்சை பார்த்து நாடே சிரித்துக் கொண்டிருக்கிறது என்றும் செங்கோட்டையன் கூறினார். இதற்கு பன்னீர்செல்வம் பதிலளிக்கும் போது முதலில் இடம் மாறியது செங்கோட்டையன் தான் என்றார். இதனிடையே அமைச்சர் ராதாகிருஷ்ணா பேசும்போது இடத்தை மாற்றிய போது அவரின் இதயத்தின் அருகே வைத்துள்ள நிழல் படத்தை மாற்ற வேண்டாம் என தெரிவித்தார். முதலமைச்சர் ஜோசப் புஷை பேசும்போது ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே முதலமைச்சராக பொறுப்பேற்ற பன்னீர்செல்வம் யார் படத்தை தற்பொழுது வைத்துள்ளார் என்று கேள்வி எழுப்பினார். இடமும் மாறியது, படமும் மாறியது என ராஜ்மோகன் தெரிவித்தார். பன்னீர்செல்வம் இடத்தை மட்டுமல்ல இதயத்தையும் மாற்றிவிட்டார் என அமைச்சர் ராஜ்மோகன் பேசினார். இவற்றிற்கெல்லாம் பதிலளித்த பன்னீர்செல்வம், அண்ணா, ஜெயலலிதா, கலைஞர் என அனைவரும் இதயத்தில் உள்ளனர், படம் வைத்து ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக பேரவையில் நான் இருப்பதற்கு காரணம் மு.க.ஸ்டாலின், எனவே அவருடைய படத்தை வைத்துள்ளேன் என்று பன்னீர்செல்வம் கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு, விபத்து போன்ற இயற்கை பேரிடர்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 157ஆக அதிகரித்துள்ளது. வடகிழக்கு மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் கடந்த ஜூன் மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்து வருகிறது. அம்மாநிலத்தின் சிம்லா, சம்பா, கங்ரா, மண்டி உள்பட பல்வேறு மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. பருவமழையால் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலச்சரிவால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு, விபத்து போன்ற இயற்கை பேரிடர்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 157ஆக அதிகரித்துள்ளது.
மேலும் பருவமழையால் ரூபாய் 886 கோடி அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை தொடர்ந்து பெய்து வருவதால் பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதால் தாவேக அரசு நீட் தேர்விற்கு எதிராகத்தான் நிற்கிறது என்று சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA உடற்கல்வியியல் கல்லூரி மைதானத்தில் 58ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் முன்னதாக கல்லூரியின் வாழ்த்து பாடல் முதலாவதாக பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டது. சட்டப்பேரவையில் நேற்றைய தினத்தில் பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனி தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்த நிலையில் இன்று அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவதாக பாடப்பட்டது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாணவர்களின் நலனுக்காகவும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் விளையாட்டுத் துறைக்கு 1050 கோடி ஒதுக்கியிருக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சர் மரிய வில்சனின் பேச்சை தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. வழிபாட்டு முறை என்பது ஒருவருடைய அடிப்படை உரிமை என்றும் கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதால் தாவேக அரசு நீட் தேர்விற்கு எதிராகத்தான் நிற்கிறது என்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை பொறுத்தவரை எங்க தலைவர் மதிப்பிற்குரிய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாணவர்களோடு இருந்து பலகட்ட போராட்டங்களை நடத்திட்டோம். நீங்க 2017 இருந்தே நாங்க இந்த நீட் தேர்வை எதிர்த்துட்டு தான் இருக்கோம். சட்டமன்றத்திலையும் சரி, அன்னைக்கு தனி சட்டம் கொண்டு வந்தோம். அப்பவும் நாங்க ஆதரவு தெரிவித்தோம். இன்னைக்கும் நீட்டு தேர்வை பொறுத்தவரையில் அது தமிழ்நாடு மக்களுக்கு ஒவ்வாத ஒரு செயல். கிராமப்புற மாணவர்கள் இதுல கடுமையா பாதிக்கப்படுவாங்க. நெல், கரும்பு, பால் கொள்முதல் விலையை தமிழ்நாடு அரசு உயர்த்த வேண்டும் என்று சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி செல்லும் முன்பு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்று 110 விதியின் கீழ் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் சாதாரண நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 2600 சன்னராக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2750 வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். ஆனால் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள இந்த கொள்முதல் விலை விவசாயிகளுக்கு போதுமானதாக இல்லை என்றும் விவசாயிகளின் உற்பத்தி செலவு, இடுபொருள்களின் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு நெல்லுக்கான கொள்முதல் விலையை மேலும் உயர்த்த வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நெல் குவிண்டாலுக்கு 3500 வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் கரும்பு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நடப்பு ஆண்டில் கரும்பு கால கொள்முதல் விலையை டன் ஒன்றுக்கு 4500 உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 2022-23 கிட்டத்தட்ட 41 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 28 லட்சம் லிட்டர் தான் இருக்கு. அது கொள்முதல் விலையை கூடுதலா விவசாயிகளுக்கு கொடுக்கணும். அது ஆனா கொடுக்க மாட்டாங்க. அது கொடுத்தாதான் சரி வரும். திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள கீரிமேடு ஊராட்சியை தனி வருவாய் கிராமமாக அறிவிக்க கோரி கிராம பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த கீரிமேடு ஊராட்சி 1984ஆம் ஆண்டு அரும்பட்டு ஊராட்சியிலிருந்து பிரித்து கீரிமேடு தனி ஊராட்சியாக அரசால் அறிவிக்கப்பட்டது. கீரிமேடு ஊராட்சி எல்லையாக அரசால் பிரித்து வழங்கப்பட்ட புல எண்கள் மற்றும் வரைபட ஆவணங்களின்படி அளந்து காட்டிய நிலையில் கீரிமேடு ஊராட்சியை தனி வருவாய் கிராமமாக அறிவிக்க கோரி கிராம மக்கள் தமிழக அரசிற்கும் அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் நடவடிக்கை எடுக்காததால் ஊராட்சி மன்ற தலைவர் மீனாட்சி, ராஜாராமன், துணைத் தலைவர் சுதா சிவகுமார் ஆகியோர் தலைமையில் கீரிமேடு கிராம மக்கள் தங்களின் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கீரிமேடு ஊராட்சியை தனி வருவாய் கிராமமாக அறிவிக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் தலைவர் சூடாமணி, முன்னாள் கவுன்சிலர் செல்வம், ஊர் நாட்டாமைகள் வைத்தியலிங்கம், ஜெயபால் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், கிராம மக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அடிப்படை வசதிகள் செய்து தராத அதிகாரிகளை கண்டித்து அரிகேரி கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த அரிகேரி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டு 5 ஆண்டுகளாகியும்
புதிய கட்டிடம் கட்டித்தராததை கண்டித்து நல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் அரிகேரி கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்டித்தர வேண்டும், சேதமடைந்து சீரமைக்கப்பட்டுள்ள மகளிர் சுகாதார வளாகத்தை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தென்காசியில் நடைபெற்ற போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் துவக்கி வைத்தார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள்களை ஒழிக்கவும் போதைப் பழக்கத்திற்கு ஆளானவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் போதைப் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கியது. விழிப்புணர்வு பேரணியை தென்காசி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற 400க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் போதையை ஒழிக்க வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உலக தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மொரிசியஸ் நாட்டிற்கு சென்னையிலிருந்து வாரம் 3 முறை இயங்கும் வகையில் விமான சேவையை தொடங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை ராயப்பேட்டையில் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி விஸ்வநாதன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் அறக்கட்டளையின் புரவலரும் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருமான ஜி விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உலக தமிழர்களின் பொருளாதார வளர்ச்சியை மனதில் கொண்டு உலக தமிழர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான பொருளாதார உதவிகளை செய்வதற்காகவே 13வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டை ஆண்டுதோறும் நடத்தி வருவதாகவும் அதன்படி இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் உலகெங்கிலும் இருந்து 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பார்கள் என்றும் துணைவேந்தர் ஜி விஸ்வநாதன் தெரிவித்தார். மேலும் உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் விமான நிலையங்களில் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருப்பதாகவும் தமிழகத்தில் விமான நிலைய உள்கட்டமைப்பை மேம்படுத்த விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் உலக தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மொரிசியஸ் நாட்டிற்கு சென்னையிலிருந்து வாரம் 3 முறை இயங்கும் வகையில் விமான சேவையை தொடங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி விஸ்வநாதன் வலியுறுத்தினார். ஸ்ரீபெரும்புதூரில் போதைப் பொருளுக்கு எதிராக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். ஸ்ரீபெரும்புதூர் தேரடியில் தொடங்கிய பேரணியை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கீர்த்திவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் பங்கேற்ற மாணவர்கள் போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களிடையே வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முக்கிய சாலைகள் வழியாக சென்ற பேரணி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. விழிப்புணர்வு பேரணியில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள், ஸ்ரீபெரும்புதூர் காவல் ஆய்வாளர் திருநாவுக்கரசு உள்பட மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரசு அதிகாரிகள் அலட்சியமாக வேலை செய்வதை கண்டித்து கடம்பத்தூர் ஊராட்சி பொதுமக்கள் நூதன முறையில் கேக் வெட்டி அதிகாரிகளுக்கு வழங்கிய போது என்னவென்றே தெரியாமல் கேக்கை வாங்கி அரசு ஊழியர்கள் சுவைத்து சாப்பிட்ட காட்சிகள் நகைச்சுவையை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் அடுத்த கடம்பத்தூர் ஊராட்சியில் உள்ள பவுண்டு சாலை மக்கள் நடந்து செல்ல முடியாமல் மிகவும் மோசமாக இருந்ததை வெளிப்படுத்தும் வகையில் சாலையின் ஓரத்தில் பெயர் பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த பாதையில் நடந்து செல்பவர்கள், வாகனத்தில் செல்பவர்கள் இலவசமாக கை கால்களை உடைத்துக் கொள்ளலாம் என வாசகங்கள் எழுதப்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அரசு அதிகாரிகள் அந்த பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக சாலை போடுவதற்கு அளவிட்டு சென்றதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் 1 மாத காலமாகியும் இதுவரை அந்த மோசமான சாலையை சீரமைக்காதது குறித்து கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே பொதுமக்கள் திடீரென்று கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு சென்று அசால்ட்டாக செயல்படும் அரசு அதிகாரிகள் என பெயரிட்டு கேக்கை வெட்டி கேக் துண்டுகளை அலுவலகத்தில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு இளைஞர்கள் வழங்கிய போது எதற்காக கேக் கொடுக்கின்றனர் என்பது கூட தெரியாமல் அரசு அதிகாரிகள் கேக்கை வாங்கி சாப்பிட்ட சுவாரஸ்யமான காட்சிகள் நகைச்சுவையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கினை நூதன முறையில் சுட்டிக்காட்டவே கேக் வெட்டியதாகவும் உடனடியாக அரசு அதிகாரிகள் சேதமடைந்த சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இளைஞர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
நாடாளுமன்றத்தில் மத்திய அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிதம்பரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு பலூன்களை ஏந்தி கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற உள்ள தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மற்றும் சிதம்பரம் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தெற்கு மாவட்ட தலைவர் PPK சித்தார்த்தன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு கையில் கருப்பு பலூன்களை ஏந்தி கொண்டு காமராஜர் சிலையிலிருந்து பேரணியாக சென்றனர். பேரணியில் கலந்து கொண்டவர்களை சிதம்பரம் நகர தலைவர் தில்லை R. மக்கீன் வரவேற்றார். மாவட்ட துணைத் தலைவர் ராஜா, சம்பத்குமார், நகர செயல் தலைவர் தில்லைக்குமார், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் வெங்கடேசன், சாம்பமூர்த்தி, குமராட்சி ரங்கநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேரணி நிறைவில் காந்தி சிலை அருகே காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேரணியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் செந்தில்வேலன், வட்டார தலைவர்கள் சுந்தரராஜன், செலியன், அபுபக்கர், வைத்தியநாதசாமி, வேங்கடகிரி, பழனிக்குமார், சின்ராஜ், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஷாஜகான், அன்பு, பார்த்திபன், மகளிர் அணி தில்லை செல்வி, ஜனகம், ராதா, இந்திரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெறும் கலவரங்கள் குறித்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஏன் கேள்வி எழுப்பவில்லை என்று சென்னை தியாகராயர் நகரில் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகர் பகுதியில் அமைந்துள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகம் கமலாலயத்தில் பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் அமைதியாக நடத்திய போராட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் உள்ளே புகுந்து கலவரத்தை ஏற்படுத்துகின்றனர் என்றும், காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை என்பதாலும், தங்களால் ஊழல் செய்ய முடியவில்லை என்பதாலும், தங்கள் குடும்பம் செழிப்பாகவில்லை என்பதற்காகவும் மாணவர்களை தூண்டிவிட்டு கலவரத்தை உருவாக்கிய ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாநில விவகாரத்தில் அமைதி காப்பது ஏன் என்று நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழக சட்டசபையில் மொழியை விட மதம் பெரியது என பேசுவது கண்டிக்கத்தக்கது என்றும், பேரவைத் தலைவர் மதவாதத்தை தொடரும் வகையில் பேசுவது தவறு என்றும், யார் மதவாதத்தை தூண்டினாலும் அது தவறுதான் என்றும் பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். இதே குண்டர்களுடைய கூட்டணி உள்ளே புகுந்து பல குழப்பங்களை ஏற்படுத்தி வன்முறையை பிரயோகிக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமாக நடைபெற்ற பொழுது ராகுல் காந்தி கடந்த 13 வருடங்களாக ஆட்சியிலே இல்லை, தங்களால் அதிகாரத்தை செலுத்த முடியவில்லை, ஊழல் புரிய முடியவில்லை, பணம் சேர்க்க முடியவில்லை, தங்களுடைய குடும்பம் செழிப்பாகவில்லை என்பதற்காக மாணவர்களை தூண்டிவிட்டு கலவரத்தை உருவாக்கிய ராகுல் காந்தி ஜார்க்கண்ட் மாநில விவகாரத்துல அமைதி காப்பது ஏன்? விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்து பழனியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளையனை வெளியேறு இயக்க தினத்தை நினைவு கூறும் வகையில் பழனி நகரில் மயில் ரவுண்டானா பகுதியில் விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பழனியில் அடுத்தடுத்து 2 கடைகளில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையம் செல்லும் சாலையில் செயல்பட்டு வரும் உணவகத்தில் வழக்கம் போல் நேற்றிரவு வியாபாரத்தை முடித்துக் கொண்டு ஊழியர்கள் உணவகத்தை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டனர். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் ஒருவர் இரவு நேரத்தில் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து கல்லா பெட்டியை உடைத்து அதில் வைத்திருந்த ரூபாய் 5000 திருடி சென்றுள்ளார். வழக்கம் போல் காலையில் உணவகத்தை திறப்பதற்காக உரிமையாளர் வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கல்லாப்பட்டியில் இருந்த பணம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து பழனி நகர காவல் நிலையத்தில் உணவகத்தின் உரிமையாளர் புகார் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்து கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். சிசிடிவி காட்சி ஆதாரங்களின் மூலம் காவல்துறையினர் மர்ம நபரை தேடி வருகின்றனர்.
இதேபோன்று பழனி நகரில் மற்றொரு கடையின் பூட்டை உடைக்கப்பட்டு திருட்டு சம்பவம் நடைபெற்றது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். காஞ்சிபுரம் ரயில்வே சாலை பகுதியில் உள்ள டாஸ்மாக் எலைட் மதுபான கடையில் மதுபாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதை தட்டி கேட்ட இளைஞரை கடையின் ஷட்டரை மூடிவிட்டு ஊழியர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கை பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்ற இளைஞர் ரயில்வே சாலை பகுதியில் உள்ள எலைட் மதுபான கடைக்கு மது வாங்க சென்றுள்ளார். அப்போது மது விற்பனையாளர் மதுபான பாட்டிலுக்கு கூடுதலாக ரூபாய் 10 கேட்டதாக தெரிய வருகிறது. இதனை பாலாஜி தட்டி கேட்டதுடன் கூடுதல் பணம் வழங்க முடியாது என கூறியதுடன் தன்னுடைய செல்போனில் அதனை வீடியோவாக எடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மதுபான ஊழியர்கள் கடையின் உள்ளே பாலாஜியை இழுத்து ஷட்டரை மூடிவிட்டு சரமாரியாக தாக்கினர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேனி மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உப்புத்துறை பகுதிக்கு பேருந்து சேவையை மீண்டும் இயக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட உப்புத்துறை பகுதியில் பிரசித்தி பெற்ற மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவிலும், பச்சமலை 18ஆம் படியில் கருப்பசாமி கோவிலும், சதுரகிரியில் சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலும் அமைந்துள்ளது. ஆடி அமாவாசைக்காக மலைப்பகுதி வழியாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலுக்கு செல்வதற்காக தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பேருந்துகளில் சென்று வந்துள்ளனர். இந்நிலையில் கடமலைகுண்டு மயிலாடும் பாறையிலிருந்து தங்கம்மாள்புரம் வழியாக உப்புத்துறை பகுதிக்கு கடந்த 30 ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து சேவை திடீரென்று 2 நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளதால் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மலைக்கிராம மக்களும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி திடீரென்று போக்குவரத்து துறை பேருந்து சேவையை நிறுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மலைக்கிராம மக்களின் தேவைக்காகவும் பக்தர்கள் வழிபாட்டு தலத்திற்கு செல்வதற்காகவும் உப்புத்துறை பகுதிக்கு பேருந்து சேவையை மீண்டும் இயக்க வேண்டும் என்றும் தேனி மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வண்டலூரில் உள்ள PS அப்துல் ரகுமான் கல்லூரியில் நடைபெற்ற 5வது மெகா டெமோ டே நிகழ்ச்சியில் விண்வெளி விஞ்ஞானி பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். வண்டலூரில் செயல்படும் PS அப்துல் ரகுமான் கல்லூரியில் கிரசன்ட் இன்னோவேஷன் இன்குபேஷன் சென்டர் சார்பில் 100 முதலீட்டாளர்கள் பங்கேற்ற 5வது மெகா டெமோ டே நிகழ்ச்சி நடைபெற்றது. கிரசன்ட் இன்னோவேஷன் அண்ட் இன்குபேஷன் சென்டர் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5வது மெகா டெமோ டே ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள், முதலீட்டாளர்கள், தொழில்துறை தலைவர்கள், அரசு அதிகாரிகள், புதுமையாளர்கள் மற்றும் வழிகாட்டிகள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் இன்டர்ன் மேளா, அனௌன்ஸ்மெண்ட் உள்ளிட்ட புதிய முயற்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் விண்வெளி விஞ்ஞானி பத்மஸ்ரீ டாக்டர் மகிழ்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் தொழில்துறை மற்றும் முதலீட்டுத்துறை பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் குழந்தைகள் மனைவி வேண்டாம், எங்களை சேர்த்து வைத்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என கணவர் தெரிவித்ததால் மனைவி மற்றும் குழந்தைகள் தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் நாராயணன் மது குடிக்க பணம் தராததால் மனைவி சிவரஞ்சனியையும் 3 ஆண் குழந்தைகளையும் வீட்டை விட்டு விரட்டியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட மனைவி சிவரஞ்சனி ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மனைவி குழந்தைகள் வேண்டாம், சேர்த்து வைத்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என நாராயணன் காவல்துறையினரிடம் தெரிவித்தார். இதனால் மனமுடைந்த சிவரஞ்சனி காவல் நிலையத்திற்கு வெளியே தன்னுடைய 3 குழந்தைகள் மீதும் தன் மீதும் டீசல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்தார். அப்போது துரிதமாக செயல்பட்ட காவலர்கள் தீப்பெட்டியை பிடுங்கி தண்ணீரை ஊற்றி அனைவரையும் மீட்டனர். அதன் பின்னர் காவல்துறையினர் கணவன் மனைவி இருவருக்கும் ஆலோசனைகளை வழங்கி இருவரையும் சேர்த்து வைத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். மங்களத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முகமாரியம்மன் திருக்கோவிலில் மழை வேண்டையும் விவசாயம் செழிக்கவும் ஆடி மாதம் கூழ்வார்க்கும் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முகமாரியம்மன் திருக்கோவிலில் மழை வேண்டையும் விவசாயம் செழிக்கவும் ஆடி மாதம் கூழ்வார்க்கும் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் அம்மன் வேடம் அணிந்து பூக்கரகத்துடன் முக்கிய மாடவீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முகமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முகமாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கூழ் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் தர்மகர்த்தா மற்றும் விழாக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை நாளை வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்விற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை. வருவாயை பெருக்க நடவடிக்கை இல்லை. சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரை. காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் 1 டிஎம்சி நீர் திறக்க காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற பட்ஜெட் விவாதத்தில் பாக்கெட்டில் உள்ளது யார் படம் என பன்னீர்செல்வத்திற்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே காரசார விவாதம். இமாச்சல பிரதேசத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 157ஆக அதிகரிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.